அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கட் பண்ணி போட்டு தக்காளி போட்டு பொடிசாக நறுக்கி போட்டு கிண்டி விட்டு நல்லா வெங்காயம் தக்காளி சுருள கிண்டி விட்டணும். இடையில டீ போட்டுக்கிட்டு இருக்கோம், கிரேவி வச்சுக்கிட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இப்போ மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு மிளகு சீரக பொடி பண்ணி வச்சுருக்கோம் நிறைய ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். இந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளியை நல்லா எண்ணெயோடு நல்லா வதக்கணும். இப்போ கழுவி வச்சுருக்க கறியை சிக்கன் அதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த மசாலாவோட இந்த கறியை கிளறி விடுறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிடணும். அடியிலேருந்து மேலே வரை மசாலா பிடிக்கிற வரை கிண்டணும். கிண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அளவாக சாப்பிட்னா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி, இல்லை கிரேவினா லைட்டாக தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிடணும். இறக்கி எங்களுக்கு லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கேஸ் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம். கொதிச்சோடனே அதை அப்படியே நல்லா திரட்டின மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இந்த கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ ஒரு கிண்டிட்டு அப்படியே இறக்கிட்டோம். நாங்கள் இறக்கி இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவியை கீழே தூக்கி வச்சிட்டோம். சிக்கன் கிரேவி எப்படி சுவையாக சூடாக அழகாக இதுக்கு ருசியாக இருக்கும். நீங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.